ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை, அஷ்டமியும் கூட. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, டெத் கார்டு வந்திருக்கு. 9 of Wands, Hanged Man, Chariot, 2 of Pentacles. Okay, bottom of the deck Moon card வந்திருக்கு. இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன. ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டெத் கார்டும் இருக்குது அண்ட் ஹேங்க்டு மேனும் இருக்குது. ஓகே, மேஜர் ஆர்கானாஸ்னு பார்க்கும்போது டெத், ஹேங்க்டு மேன், சேரியட், மூன் கார்டு இருக்குது. ஸோ ஒரு எண்டிங், ஒரு சரண்டர் எனர்ஜி. டெத் கார்டு அண்ட் ஹேங்க்டு மேன் வந்திருக்கிறது ஒரு எண்டிங் அண்ட் ஒரு சரண்டர் எனர்ஜியை மீன் பண்ணுறது. ஸோ பழைய ஒரு விஷயத்தை இன்றைக்கி விட்டுட்டு புதுசாக வர விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு நாள். ஓகேங்களா, நீங்கள் கண்ட்ரோலை விடணும். அதே மாதிரி என்ன ஃப்ளோ போகுதோ அந்த ஃப்ளோவில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு ஓவரால் மெசேஜாக இருக்குது. அண்ட் இப்போ உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 9 of Wands இருக்குது அண்ட் தி சேரியட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டயர்டாக இருக்கீங்க, ஆனாலும் எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு குறையில. ஓகே, டயர்டானாலும் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி ஒரு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணாலும் கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா, டயர்டாகி இடையிலே விட்டுறாமல் அந்த நம்பிக்கையோடையே செயல்பட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் வருது, வரலைன்னா போகட்டும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்ட்ரகிள் இருக்கும், பட் இஃப் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா, உங்களோட ஃபோக்கஸ் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். டிலே இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணுங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி அஃபிஷியலாக பார்த்தோம், ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ் ஆர் உங்களுடைய டீம் லீட்ஸ் யாரோ ஹையர் அஃபிஷியல்ஸோட ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருங்க, அமைதியாக இருங்க. என்ன நடந்தாலும் அப்படியே அதே ஃப்ளோவில் போங்க, பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம் அப்படின்னா டெத் இருக்குது, ஹேங்க்டு மேன். இந்த 2 கார்டுமே லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சொல்கிறாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபேஸ் முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது. இவ்வளோ நாள் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஈகோ கிளாஷஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அது எல்லாமே எண்ட் ஆகிடும். ஓகே, அது எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகே, ஈகோவை விட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இதுவே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ் இன் லவ், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஓகேவா, நமக்கெல்லாம் எதுவும் செட் ஆகாதுப்பா, நமக்கெல்லாம் லவ் எல்லாம் ஒத்தே வராது, நமக்கு யார் கூடவும் மிங்கிள் ஆக மாட்டாங்குது அப்படின்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுவே நீங்கள் கமிட்டட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க உங்கள் பர்சனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வரும். கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிட்டி கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அண்ட் அடுத்து ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பொறுமை தேவை. ஹேங்க்டு மேன் எனர்ஜி இருக்குது, ஸோ கண்டிப்பாக பொறுமை தேவை. இன்றைக்கி எதுலேயும் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் முக்கியம். ஓகேவா, பொறுமையாக ரியாக்ட் பண்ணுங்கள், எதுக்கும் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 of Pentacles இருக்குது. பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே ஜகுல் ஆகும். 2 of Pentacles எனர்ஜி இருக்குது இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு வரவு ஒரு பக்கம் இருக்கும், செலவு ஒரு பக்கம் இருக்கும், உங்களை ரொம்ப வரி பண்ண வைக்கும்.
பட் பெரிய ரிஸ்க் ஏதாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இன்றைக்கி சமாளிச்சிடலாம். ஓகேவா? பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா. அண்டு மூன் கார்டு வந்து பாட்டம் எனர்ஜியாக வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து நிறைய இன்றைக்கி குழப்பம் இருக்குங்கிறத சொல்லுது. ஓகேவா? குழப்பம், கன்ஃபியூஷன், இல்யூஷன் இதெல்லாம் மீன் பண்ணுற கார்டு. ஸோ எல்லாமே கிளியர் இல்லை. ஓகேவா? அசம்ஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களாக ஏதாவது ஒன்று யோசித்து வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லெட் கோ. ஓகே? லெட் கோ. அந்த திங்கிங்கில் இருங்க. அண்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், டோன்ட் ஃபோர்ஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் ஃபைட் பண்ணுறதை விட சரண்டர் பண்ணிங்க அப்படின்னா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? எதுக்கும் எதிர்த்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு பெருசாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். சரண்டர் பண்ணிவிடுங்க. அப்படி நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போகட்டும். அதை எதிர்த்து ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதை எதிர்த்து எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி கிளாரிட்டி இருக்கும், குழப்பங்கள் தீரும். ஏன்னா இன்றைக்கி மூன் கார்ட் பாட்டம் எனர்ஜிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலேயும். அதுக்காக தான். ஓகே? அண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க, பேஷன்ஸ் வச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். எமோஷ்னல் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எமோஷ்னலாக எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால எமோஷ்னலி ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள். அதனால தான். அண்ட் பட் ஸ்லோ அண்ட் ஒரு ஸ்டெடி மூவ் இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா? ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெடியான மூவ் இருக்கும். ஸ்டெடியாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே? மூவ் இருக்குங்கிறத விட நீங்கள் தான் மூவ் பண்ணணும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மூவ். நிதானமாக பொறுமையாக ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். அது மூன் எனர்ஜி தான் உங்களுக்கு இன்றைக்கி வார்னிங்காகவே வருது. ஸோ ஓவர் திங்கிங் வேண்டாம். தேவையில்லாமல் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்டு ஸ்ட்ரெஸ் விடுங்க, கன்ஃபியூஷனை விடுங்க. தன்னால் அது எல்லாமே இன்றைக்கி வரும் ஓவராக திங்க் பண்ணும்போது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இதிலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ராங் அசம்ஷன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்களாக எதையும் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் நீங்களே உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து டஃப்பாக இருந்தாலுமே ஒரு மீனிங்ஃபுல்லான டே இன்றைக்கி. ஓகேவா? சில விஷயங்களில் எண்டிங்ஸ் நடக்கும். அது வந்து ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு அந்த எண்டிங்ஸை பார்த்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் கொடுக்கும், நல்லது தான் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி டே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலமாக கொடுக்குற மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.